நமது ஜெபம் டிவியில் தெய்வீக சத்தம். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை விட்டு தூரமாய் போகும் பொழுது God is calling the people of God into repentance one more time. And the Lord is telling me to tell you this evening, those who have been watching me on social media platform, on Facebook and YouTube, on the television program, the Lord is calling you again for a repentance. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு அழைப்பை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். El Shaddai Ministries presents Divine Voice every Friday at 7:30 p.m. Don't miss it. Jabam TV. உங்களோடு கூட தீர்க்கமாய் ஒரு வார்த்தையை நான் பேசும்படியாக இருக்கிறேன். There's a prophetic word. People who have been watching us on Facebook and YouTube, Facebookல பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், கொஞ்ச நேரம் கர்த்தர் பேசுகிற அந்த வார்த்தைகளை நீங்க கேட்க வேண்டும். இந்த மாலைவெளியில் ஏதோ ஒரு வார்த்தையை கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். Something that Lord wants to speak to us. Come on, say amen. I want you to turn your Bibles to Amos chapter 5. ஆமோஸ் தீர்க்கதரிசி என்ற புத்தகம் 5வது அதிகாரம். இந்த 5வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். Amos chapter 5 verse 3. நகரத்திலிருந்து புறப்பட்ட 1000 பேரில் 100 பேரும் 100 பேரில் 10 பேரும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு மீதி இருப்பார்கள் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கும் சொல்லுகிறது என்னவென்றால் என்னை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். வாசிங்க தொடர்ந்து. என்ன சொல்லுகிறது? பெத்தேலை தேடாதீர்கள், கில்கால் இடத்திலும் பிரவேசிக்காதீர்கள், பெயர்சேபாவுக்கும் போகாதீர்கள். ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாலான ஸ்தலமாகவும் மாறும். கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். கரங்களை பத்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி என்ற புத்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து, இந்த ஆமோஸ் என்கிறவர் ஒரு தீர்க்கதரிசி. கரங்களை பத்தி சொல்லுங்க. ஆமென். இவர் யார்? இவர் தீர்க்கதரிசி. He is a prophet. Who is a prophet? தீர்க்கதரிசி என்று சொன்னால் யார்? A prophet is a mouthpiece of God. கரங்களை பத்தி சொல்லுங்க. ஆமென். தீர்க்கதரிசி யார் என்று சொன்னால் தேவனுடைய வாயாய் இருக்கிறார். கரங்களை பத்தி சொல்லுங்க. ஆமென். தேவனுடைய வாய், a mouthpiece. அப்படின்னா ஒரு தீர்க்கதரிசி தனக்கு வந்ததெல்லாம் அவன் சொல்லுகிறதல்ல, ஆனா கர்த்தர் சொல்லுகிறதை அவன் சொல்லுகிறவன். ஆகையானதான் who's a prophet? A prophet is a mouthpiece. அவன் வெறும் ஒரு மவுத் பீஸா இருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் கூறுகிறார், ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், ஆண்டவர் சொல்லுகிறதை தான் இவன் சொல்ல வேண்டும். வேற எதையும் இவன் நினைச்சத இவன் சொல்லுவதற்கு அழைக்கப்பட்டவன் அல்ல ஒரு தீர்க்கதரிசி. கரண்வதி சொல்லுங்க. ஆமென். இப்போ இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி ஆகப்பட்டவன், இவன் ஆடுகளை மேய்த்தவன் தாவீதை போல. கரண்வதி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. He was taking care of the sheep like David was taking care of his father's sheep. தாவீது தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை அவன் மேய்த்துக் கொண்டிருந்தான். தகப்பனுடைய ஆடுகளை அவன் மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் தாவீதை தேவன் அழைத்தார். கரங்களை பத்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. தாவீது ஒரு ராஜா மாத்திரமல்ல, தாவீது ஒரு தீர்க்கதரிசி, தாவீது ஒரு ஆசாரியன். கரங்களை பத்தி சொல்லுங்க. ஆமென். 3 டைட்டில் இருக்கிறது. யாருக்கு? தாவீதுக்கு. என்னென்ன டைட்டில்? தாவீது இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவா இருந்தான், அவன் தீர்க்கதரிசியா இருந்தான், அவன் ஆசாரியனா இருந்தான். அளவு சொல்லுங்க. ஹல்லேலூயா. That means he was a king, he was a priest and he was a prophet. கரங்களை சொல்லுங்க. ஆமென். தாவீது லேஸ்பட்ட ஆளு கிடையாது. ஓ, ஆட மெச்சுவன், என்ன தெரியும் நினைச்சுக்கிடாதீங்க. அவனுக்குள் கத்திருந்தார். அவனுக்கு தேவன் வெற்றிகளின் மேல் வெற்றிகளை கொடுத்தார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு வெற்றிகளின் மேல் வெற்றிகளை நான் கொடுப்பேன். அளவு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் என்னால் உங்களுக்கு ஜெயம் வரும். கரண்வதி சொல்லுங்க. ஆமென். ஆகையால் தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றமானவன். He is very close to my heart. Nobody can touch you, my dear friend. If anybody touches you, they are touching the eyeball of God.
உன்னை தொடுகிறவர்கள் யாரின் கண்களின் மணியை தொடுகிறார்கள்? என் கண்மணியை நான் தொடுவதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். 2 கண்ணிங்க விரிச்சிட்டு இன்னொரு கையில தான் என் கண்மணியை நான் தொட முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவர்கள் என் கண்மணியை தொடுகிறார்கள். என் கண்மணியை தொடுவதற்கு ஏதாவது எவனுக்காவது அதிகாரம் இருக்கிறதா? அவனுக்கு தைரியம் இருக்கிறதா? அவனுக்கு ஏதாவது நான் தைரியத்தை கொடுத்து இருக்கிறேனா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க விசேஷித்தமானவர்கள். You are very special people, my dear friend. ஆகையால் தான் தாவீதுக்கு ஆண்டவர் சொன்னார், இருதயத்திற்கு ஏற்றமானவன் என் தாவீது. சொல்லுங்க ஆமென். அவன் ஆடுகளை மேய்த்தான், அதே வண்ணமாய் ஆமோஸ், ஏமோஸ், சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த ஏமோஸ் என்கிற தீர்க்கதரிசியும் இவன் எதை மேய்த்துக் கொண்டிருந்தான்? ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். சொல்லுங்க ஹல்லேலூயா. And also the Bible says that Amos was a very colorful prophet. சொல்லுங்க ஆமென். அவன் ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு ஆளு. அவன் சின்ன வயது. He was very colorful. அவன் போடுகிற அவனுடைய வஸ்திரங்கள், அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் ரொம்ப மக்களை கவரிக்க கூடியதா இருக்கும். நல்ல கவனிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை விட்டு தூரமாய் போகும் பொழுது God is calling the people of God into repentance one more time. And the Lord is telling me to tell you this evening, those who have been watching me on social media platform, on Facebook and YouTube, on the television program, the Lord is calling you again for a repentance. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு அழைப்பை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். நீ மனம் திரும்பாமல் போனால் கண்டிப்பாய் உங்களுக்கு சொல்லுங்க ஹல்லேலூயா, முடிவு சரிபட்டு போகாது. மனம் திரும்ப சொல்லுங்க ஹல்லேலூயா. ஃபுல்லா திரும்பி தேவனை நோக்கி பார். உள்ள சொல்லுங்க ஹல்லேலூயா. இல்ல கொஞ்சம் ஒட்டிக்கொள்ளலாம், கொஞ்சம் கட்டிக்கொள்ளலாம், கொஞ்சம் இறங்கி பார்க்கலாம், கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாம். மாம்பழம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம், லைச்சி எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணலாம், டூரியன் எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணலாம். டேஸ்ட் பண்ணாத ஃபுல்லா இறங்கிடு. சொல்லுங்க ஹல்லேலூயா. டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. நீ கர்த்தர் நல்லவர் என்கிறதை என்ன செய்ய? என்ன பாரு? ருசித்து பார். சொல்லுங்க ஹல்லேலூயா. Taste and see that the Lord is good, my dear friend. I have tasted my God. I know who is my God. Amos was a colorful prophet. And he was prophesying over the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் தீர்க்கம். சொல்லுங்க ஆமென். கர்த்தர் சொல்லுகிறத கேட்டுட்டு அப்படியே சொல்றான். கர்த்தர் சொல்றத கேட்டுட்டு அப்படியே சொல்றான். நல்ல கவனிக்க வேண்டும். இந்த 5வது அதிகாரத்தில் கடந்து வரும் பொழுது சொல்லப்படுகிறது, நகரத்திலிருந்து புறப்பட்டவர்கள் எவ்வளவு பேரு? 100. 100ல இருந்து மிச்சமானவர்கள் எவ்வளவு பேரு? இப்பதான் கரெக்டா வரீங்க என் லைன்ல. சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்லா கவனிக்க வேண்டும். 100 பேரிலே 10 பேரிலே என்ன செய்யக்கூடாது? இஸ்ரவேல் வம்சத்திலே ஒன்றும் இல்லாதவர்களாய் போகக்கூடாது. நல்லா கவனிக்க வேண்டும். 100லிருந்து 10லிருந்து ஒன்றும் இல்லாமல் போகக்கூடாது. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். ஆனா 1000 பேர், 100 பேர்ல 1000 பேர்லேருந்து 100 பேர்லேருந்து 10 கர்ணவதி. சொல்லுங்க ஆமென். நல்ல கவனிக்க வேண்டும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா, 1000 100 பண்ணி 100 10 பண்ணி 10 கோஷமா நம்ம மாத்தாதபடிக்கு நம்முடைய ஒன்றுமே இல்லாதது 10 பண்ணி 10 கர்த்தர் 100 பண்ணி 100 கர்த்தர் 1000 பண்ணி 1000களை கர்த்தர் 1000 பண்ணி 1000களை லட்சங்களாய் பண்ணி கர்த்தர் நம்மை கீழாக அல்ல கர்த்தர் நம்மை மேலாக மாற்றி கர்த்தர் சகலத்திற்கும் நம்மை ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் தேவன் மாற்ற வேண்டும். வாங்க கீபோர்டர்ஸ் சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் நாமத்தில் நல்ல கவனிக்க வேண்டும். உன் கரத்தில் என்ன இருக்கிறது? அந்த சின்ன பையன் வந்து சொன்னான், 5 அப்பம் 2 மீன் இருக்கிறது. அப்ப சீஷர்கள் பார்த்து சொன்னார்கள், 5000 புருஷர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள், அவருடைய மனைவிகள் பிள்ளைகள். ஆனா 5 அப்பம் 2 மீன் கொண்டு வந்த இந்த பிள்ளையை அந்த அப்பத்தை வாங்கி நீங்க என்ன செய்வீங்க ஆண்டவரே? சொல்லுங்க ஹல்லேலூயா. என்ன செய்வீங்க நீங்க? 5 loaves of bread and 2 fishes for 5000 men and their wives. அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைகள் எல்லாம் 12000 பேர்கிட்ட உட்கார்ந்து இருக்கிறாங்க. இயேசுவின் வசனத்தை கேட்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அந்த 5 அப்பம் 2 மீனை எனக்கு கொடு. சொல்லுங்க ஹல்லேலூயா. உள்ள சொல்லுங்க ஆமென். உள்ள சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் லேசா நினைக்காது.
ஆண்டவருடைய வல்லமை லேசா நினைக்காது. நான் பார்த்துருக்கிறேன், எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஜெபம் பண்றேன் டெய்லி. நானும் பாஸ்டர் ஆஷாவும் வெள்ளிக்கிழமை பெங்களூர் ஏர்போர்ட்ல இறங்கி விட்டு என்னுடைய தங்கச்சி பையன் வந்த ஒரு பெரிய வண்டி ஓட்டி கொண்டு நம்முடைய வண்டி என்ன சொன்னா வெளியில கொண்டு வந்து ஏர்போர்ட்ல என்கிட்ட கையில கொடுத்துட்டு, மாமா நான் வேலைக்கு போகணும், நீங்க ஓட்டிட்டு போயிருங்கன்னு சொன்னா நான் 120 கிலோமீட்டர் ஓட்டணும்னு டயர்டா இருந்தேன். இருந்தாலும் ஹைவேல அந்த வாகனத்தை ஓட்டி கொண்டு போகிறேன். ஒரு கிராமத்திற்கு போனேன். 300 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. கல்லவ சொல்லுங்க ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் உட்கார்ந்துருந்தாங்க? 300 பேர், பிள்ளைகளும் வயதானவர்களும் எல்லாரும் ஒரு கிராமத்தில் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறதுங்க. நான் போகிறேன் 12:30 மணி, 12:45 ஆயிடுச்சு. 10 மணிலிருந்து எனக்கு வெயிட் பண்ணுதுங்க. அவர் வருவார் வந்து ஜெபிப்பார் என்று சொல்லி நான் போய் அவர்களுக்காக அந்த சின்ன வார்த்தையை சொல்லிவிட்டு நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். சின்ன சின்ன பிள்ளைகளின் மேல் இருந்த அசுத்தாவிகள் கீழே கீழே விழுந்து அங்கே பயங்கரமான ஒரு விடுதலையை கற்றுக் கொண்டு வந்ததை பார்த்தேன். நல்ல கவனிக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. 1000 பேர் புறப்பட்டார்களாம். புறப்பட்டு இப்பொழுது 100 நிற்கிறது. 100 பேரில் 10 பேர் நிற்கிறார்கள். 10 ஒன்றும் இல்லாமல் போய்விடக் கூடாது. ஆகினால்தான் இஸ்ரவேல் ஜனங்களை, தேவனுடைய பிள்ளைகளை ஆமோஸ் தீர்க்கதரிசி தீர்க்கமாய் சொல்லுகிறான், கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். கரங்களை தட்டி சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தரை தேடு, இல்லாவிட்டால் உன்னிடத்தில் இருக்கிறது இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸ் ஆகிக்கொண்டிருக்கும். சொல்லுங்க ஹல்லேலூயா. உன்னிடத்தில் இருக்கிறது இன்க்ரீஸ் ஆக வேண்டுமா, டிக்ரீஸ் ஆக வேண்டுமா? நிறைய பேர் நான் சொல்லுகிறத கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் சேர்த்து வச்சேன், நான் கட்டினேன், வீடை கட்டினேன், வாங்கினேன், இருந்தேன். ஆனா இப்பொழுது எதுவும் என்னிடத்தில் இல்லை. நான் அப்படியே ரோட்ல அலைகிறேன், வேலைக்கு தேடி ஓடுகிறேன். என் குடும்பம் இப்படி இருக்கிறது. நன்றாக இருந்த என் பிள்ளைகள் இப்படி ஆய்விட்டார்கள். நல்ல கவனிக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். கரங்களை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. Seek the Lord. இந்த நாட்களிலே நிறைய பேர் நிறைய காரணத்தை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். What have you been seeking? What are you seeking, my dear friend? My question for tonight is, let me ask you a question. What are you seeking? எதை தேடிக் கொண்டிருக்கிற? எதை நாடிக்கொண்டிருக்கிற? எதை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிற? உனக்கு வைக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் இழந்து 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 எதையோ காணாமல் போகிறது, மாயமா போகிறது. மேகத்தை போல, காற்றை போல அப்படியே வந்துவிட்டு போகிறதை நீ தேடி ஓடுகிறாய். இன்றைக்கு நீ கர்த்தரை தேடினால் கண்டிப்பாய் நீ பிழைப்பாய். கரங்களை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. நிறைய பேர் மனுஷனை தேடி போகிறது, மனுஷனை பிரியப்படுத்துறது. என்னையா கிடைக்க போகுது? என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு? என்ன கிடைக்க போகுது எனக்கு? நான் மனுஷனை பிரியப்படுத்துறது இல்லை. I don't please men, but I honor them, but I don't please them. I'm not a beggar. நான் ப்ளீஸ் பண்ண மாட்டேன், but I honor them, but I will please my God. சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் ஆண்டவரை கனப்படுத்துவேன். ஏன்னா ஆண்டவரை நாம் கனப்படுத்தும் போது கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிறார். ஆண்டவரத்தில் நாம் திரும்பி வரம்பொழுது கர்த்தர் நம்மிடத்தில் வருகிறார். ஆண்டவரை தேடி வரம்பொழுது கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். The Lord strengthens us, my dear friend. சொல்லுங்க hallelujah. Today the prophetic word that is coming, seek the Lord and he shall live. Come on, say hallelujah. My dear friend, we need to understand something. These are the days that we need to seek God. Don't seek the world, don't seek the people around you. மக்களை தேடி, உலகத்தை தேடி போகாதீங்க. ஆனா கர்த்தரை தேடி நீங்க வாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, வியாழக்கிழமை ஜெபம், இதோ நம்முடைய ஆராதனைகளில் நீங்கள் வரும்பொழுது கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவர், உங்களை சுகமாக்க வல்லவர், உங்களை தப்புவிக்க வல்லவர், உங்களை மேன்மைப்படுத்த வல்லவர். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். You need a protection. Come on, say amen. உங்களுக்கு நமக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். ஆகையால் தான் எல் ஷடாய். சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப இந்த வசனத்துல நீங்க பார்க்கும் பொழுது 3 இடங்களை குறித்து சொல்லப்படுகிறது. ஒன்று, நீங்கள் பெத்தேலை தேடாதீர்கள். சொல்லுங்க ஆமென். எதை தேடாதீர்கள்? பெத்தேலை தேடாதீர்கள். பெத்தேல் என்று சொன்னால் தேவனுடைய வீடு. சொல்லுங்க ஆமென். இரண்டாவது, நீங்கள் எதை தேடாதீர்கள்? கில்காலை தேடாதீர்கள். கில்கால் என்று சொன்னால் நிந்தை புரட்டி போடப்படுகிற இடம். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. நிந்தைகள் புரட்டி போடப்படுகிற இடம் தான் கில்கால். மூன்றாவது, பெர்சேபாவையும் தேடாதீர்கள். பெர்சேபா என்று சொன்னால் அங்கே யாக்கோபின் கிணறுகள் இருக்கிறது.
சொல்லுங்க ஆமென். என்ன இருக்கிறது அங்கே? யாக்கோபு தோண்டின கிணறுகள். கிணறுகளில் எப்பொழுதும் தண்ணி இருந்து கொண்டே இருக்கும். அது செழிப்பான இடம் பெர்சேபா. அப்பொழுது இந்த இடத்துல ஆமோஸ் சொல்லுகிறான், நீங்கள் பெத்தேலை தேடாதீர்கள், நீங்கள் கில்காலை தேடாதீர்கள், நீங்கள் பெர்சேபாவையும் தேடாதீர்கள், ஆனால் நீங்கள் என்னை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். கரங்களை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். எந்த இடமும் ஒரு மனுஷனுக்கு விடுதலையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நன்மையும் கொடுக்காது. ஆனா தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம், கர்த்தருடைய பிரகாரங்களிலே வரும் பொழுது நீங்கள் வந்தவர்கள் வெறுமையாய் அல்ல, நீங்கள் விடுதலையோடு கடந்து செல்லுவீர்கள். கரங்களை தட்டி சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்க வீட்டின் சிறையிருப்பு மாறும். மீண்டும் கர்த்தர் சொன்ன அந்த ரெண்டு காரியத்தை சொல்லுகிறேன். The Lord is going to rebuild and the Lord is going to repair. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க our God is a rebuilder. சொல்லுங்க our God is a rebuilder. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க நம்முடைய ஆண்டவர் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்றவர். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஏன் பிரச்சனை எப்படி ஆண்டவருக்கு தெரியும்? மனுஷ முகத்தை பார்க்கிற ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறவர். என்ன பாருங்க எல்லாரும் கரங்களை பத்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. கரங்களை பத்தி சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. மனுஷ முகத்தை பார்ப்பான், முகத்தை பார்த்து தான் மரியாதை கொடுப்பான். மனுஷனுடைய குணமே அப்படிதான். நல்லா இருக்காங்களா, நல்ல நிறைய நகை போட்டிருக்காங்களா, நல்ல கிராண்டா இருக்காங்களா, அவங்கள பார்த்து தான் மனுஷன் பார்ப்பான். ஆனா ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர், இருதயத்தை பார்க்கிற தேவன். கரங்களை பத்தி சொல்லுங்க ஆமென். இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் காண்கிறார். இன்றைக்கு உங்களுடைய அலைச்சல்களை கர்த்தர் காண்கிறார். இன்றைக்கு உங்க வீட்டின் நிலைமையை கர்த்தர் பார்க்கிறார். இன்றைக்கு உங்க பொருளாதார காரியத்தை கர்த்தர் பார்க்கிறார். எந்த சூழ்நிலையின் மத்தியிலே நீங்கள் எப்படி இருந்தாலும் என் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய வல்லவர். கரங்களை தட்டி சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சொல்லுங்க ஆமென். நகரத்திலிருந்து புறப்பட்டவர்கள் எவ்வளவு பேரு? 1000. 1000 இருந்து மிச்சமானவர்கள் எவ்வளவு? 100 இருந்து மிச்சமானவர்கள் எவ்வளவு? 10 இருந்து நீ ஒன்றும் இல்லாம, நல்ல கவனி, 10 இருந்து நீ ஒன்றுமே இல்லாம சைஃபர்ல, ஜீரோல நீ வந்து விடக்கூடாது. ஆகினால கர்த்தரை தேடு. கலவதி சொல்லுங்க ஹல்லேலூயா. உன் 0 10 மாறட்டும், ஒரு படி ஏறு. உன் 10 100 மாறட்டும், 3 படி ஏறு. உடைய 100 1000 மாறட்டும், 50 படி ஏறியா மேல. உன் பிள்ளைகள் ஏறட்டும், உன்னுடைய வீட்டார் ஏறட்டும், நீ செய்கிற காரியங்கள் ஏறட்டும். சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைபெறாத. சொல்லுங்க ஆமென். இது ஒரு தீர்க்க தரிசன செய்தி. சொல்லுங்க ஆமென். நான் மலப்பி குழப்பி எல்லாரையும் பிரியப்படுத்தி அப்படி பேசுகிற செய்தி அல்ல. ஏன்னா நான் தீர்க்க தரிசனமாய் தீர்க்கமாய் பேசுக கற்றுக்கொண்டவன். கரங்களை பத்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற போகிறார். ஒரு சில காரியம் நடந்திருக்கணும், நடக்கல, டிலே ஆகிக்கிட்டே இருக்கு. நல்ல கவனி, நல்ல கவனி. இது ஆண்டவர் தடை பண்றாருன்னு கர்த்தர் மேல பழி போடாத. ஆண்டவர் ஒத்துக்கவே மாட்டாரு. God will never accept it. Come on, say hallelujah. ஆண்டவர் செய்திருக்கணும், ஆண்டவர் மேல பழி போடாது. அந்த பிரச்சனை உன் இடத்துல இருக்கிறது, உன் வீட்டார் இடத்துல இருக்கிறது, உன் குடும்பத்தில் இருக்கிறது, உன் பிள்ளைகளின் மேல் இருக்கிறது, உன் ஜெப குறைவில் இருக்கிறது. தேவனின் மேல் நம்பிக்கை விசுவாசத்தை நீ இழந்து போய் அப்படியே கடக்கிறாய். உனக்கு வாழ்க்கையில ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. எப்படி கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார்? சொல்லுங்க ஹல்லேலூயா. குழியிலே கடந்தவனை கொண்டு போய் எங்கேயோ வச்சார், யோசேப்பை. சொல்லுங்க ஆமென். எங்க இருந்தான்? குழியில இருந்தான். தூக்கி எடுத்தார் ஆண்டவர். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ராஜாவாய் ஆண்டவர் பண்ணினார். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். எங்கேயோ கடந்தவர்களை ஆண்டவர் கொண்டு வந்து அவளை இன்றைக்கு கர்த்தர் சொல்லுங்க, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். நல்ல கவனிக்க வேண்டும். அதனால 5வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. 2வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க வேகமாக. 5வது அதிகாரம் 2வது வசனம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்தாள், கன்னிகை விழுந்திருக்கிறாள், இனி ஒரு பொழுதும் எழுந்திருக்க மாட்டாள். கல்லவதி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் விழுந்து கிடக்கிறாளாம்? கன்னிகை விழுந்திருக்கிறாளாம். சபை யார் தெரியுமா? தேவனுடைய கன்னிகை. கலவ சொல்லுங்க ஆமென்.
கேட்டலையே இது வரைக்கும்? சொல்லுங்க ஆமென். You know who is a virgin according to the word of God? சொல்லுங்க. ஒரு பெண் எப்பவும் எப்படி இருக்க மாப்பிள்ளை ஆசைப்படுவாரு? நான் கல்யாணம் பண்ண போற பெண்ணு எப்படி இருக்கணும்? கன்னிகையா இருக்கணும், virgin-ஆ இருக்கணும். அப்பதான் மாப்பிள்ளைக்கு அந்த குடும்பத்திற்கு ரொம்ப இஷ்டம். சொல்லுங்க ஹல்லேலூயா. வேதத்தின்படி கன்னிகைகள் யார் என்று சொன்னால் திருச்சபை. Who's a virgin according to the word of God? It is the people of God. It is the church. Come on, say hallelujah. சொல்லுங்க ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமோஸ் கிட்ட, சொல்லு இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்திருக்கிறாள். சொல்லுங்க ஹல்லேலூயா. இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்திருக்கிறாள். அவளை ஒருவனும் ஒரு காலமும் எவனும் என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய முடியாது? எடுப்பார் இல்லை. என்ன செய்ய முடியாது? அவளை எடுப்பார் இல்லை. அவளை யாருமே தூக்க முடியாது. கழுவதி சொல்லுங்க ஆமென். விழுந்தவளை யாரும் தூக்க முடியாது. அது கர்த்தர் தான் தூக்கி எடுக்கணும். கரளவதி சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க விழுந்தவளை ஒருவனும் தூக்க முடியாது. $10,000 தூக்காது. சொல்லுங்க ஆமென். உங்களை மீண்டும் தூக்கி எடுக்க வேண்டுமானால் ஒருவர் மீண்டும் வர வேண்டும். அவர்தான் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் தேவனாகிய கர்த்தர். விழுந்தவனை மீண்டும் தூக்கி எடுக்க, தளர்ந்து போனவனை மீண்டும் தூக்கி எடுக்க, சோர்ந்தவனை மீண்டும் தூக்கி எடுக்க, ஏழைகளை மீண்டும் தூக்கி எடுக்க, வியாதி உள்ளவனை மீண்டும் தூக்கி எடுக்க, உடைந்து போன குடும்பத்தை மீண்டும் தூக்கி எடுக்க, தளர்ந்து போன கரங்களை மீண்டும் உறுதிப்படுத்த இந்த உலகத்துல சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் சொல்றத 100% உணர்ந்து நான் சொல்லுகிறேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆகையினால்தான் நம்மை தூக்கி எடுக்கிறவன் நம்முடைய ஆண்டவர். கனவு சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல கவனிக்க வேண்டும். தேவன் தூக்கி எடுத்தார். தூக்கி எடுத்து சும்மா ஒரு ஓரமா உட்கார வைக்கல. கர்த்தர் சொன்னா இந்த உலகம் ஒண்ணு பார்க்கணும். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க போகிறார். மீண்டும் கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க போகிறார். கர்த்தர் உங்களை மீண்டும் தூக்கி எடுக்க போகிறார். கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வந்து வைக்க போகிறார். நீங்கள் ஒதுவாதவர்கள் என்று சொல்லி நீங்க நினைக்கிறீர்கள். என்னால் முடியாது என்று சொல்லி நீங்க நினைக்கிறீர்கள். என்னால் கூடாது என்று சொல்லி நீங்க நினைக்கிறீர்கள். இதற்கெல்லாம் நான் ஃபிட் இல்லைன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீர்கள். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன்னாலே செய்ய முடியாது, ஆனால் உன்னை கொண்டு நான் செய்யும் காரியங்கள் அது பெரிதாக இருக்க போகிறது.